மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் ப்ரைமர் அப்ளிகேஷன். நம்ம ஸ்கின் ஸ்கார்ஸ் இருக்கும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கார்ஸை கொஞ்சம் ப்ளர் பண்ணுறதுக்காக ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் பேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலர் கரெக்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி டு ரெட் க்ரீன். ஸோ ரெட் ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் கன்சீலர் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற ஸ்கார்ஸ் தெரியாமல் இருக்கும். இப்போது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ நமக்கு ஸ்கார்ஸ் நிறையா இருக்குது. இப்போ முன்னாடியே கன்சீலர் ஒரு க்ரீம் பேஸ் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டோன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம நிறையா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அவசியம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கன்சீலர் எங்கெல்லாம் எனக்கு தேவை இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ கன்சீலர் பேஸ்க்கு மேலே நான் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அவசியம் இருக்காது. ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுக்க போகிறேன். அண்ட் நான் இப்போ இங்கே ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் ஸ்லைடிங் மோஷனில். நான் இங்கே சர்க்குலர் மோஷன் யூஸ் பண்ணலை. பிகாஸ் நீங்கள் சர்க்குலர் மோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போட்டிருக்கிற பேஸ் கன்சீலர் பேஸ் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ ஸ்லைடிங் மோஷன் அப்ளை பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே ஸ்பஞ்சால் நான் அப்ளை பண்ணல ஃபவுண்டேஷன். ஏன்னா ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணும்போது நிறையா ஃபவுண்டேஷன் அப்சார்ப் ஆகிடும். ஸோ அது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கவரேஜ் இருக்காது. ஸோ ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணும்போது நிறையா கவரேஜ் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ ஸ்பஞ்சால் டேப் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் பேஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்பஞ்சால் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃபேஸ் கொஞ்சம் கேக்கியாக இருக்கும், இல்லை நிறைய ஃபவுண்டேஷன் இருக்கும் அப்படின்ற இருக்கும்போது ஃபவுண்டேஷனை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஸ்பஞ்சை யூஸ் பண்ணலாம். இப்போது நான் கன்சீலர் நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சீலர் போட்டோம். அந்த கன்சீலர் வச்சு நான் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் உங்களுக்கு வேணான்னா. பட் எனக்கு அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் பிடிக்கும். ஸோ ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலரால் நான் அண்டர் ஐஸ் அண்ட் ஆல்சோ என்னோடய சென்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ்க்கு இதை நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டர் ஷேட் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பட் உங்கள் ஆக்டிவ் ஆக்னே மேலே லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணாதீங்க. அது இன்னும் கூட நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் என்னோடய டேம்ப் ஸ்பஞ்ச் மூலமாக எடுத்து நான் என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் ஆல்சோ சென்டர் ஃபேஸ் எங்கெல்லாம் பிரைட்னிங் கன்சீலர் போட்டோன்னா அங்கே செட் பண்ணுறேன். ஏன்னா இது நல்ல ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்கும் இது. அண்ட் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் மை ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்ஸ் ஸ்டுடியோஃபிக்ஸ் பவுடர் எடுத்து நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமராவில் நான் ஐப்ரோஸ், மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்பஞ்சால் டேப் பண்ண போகிறேன். இந்த டுட்டோரியல் காட்டுறதுக்காக பேஸ் மேக்கப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். வேறு இந்த கான்டூர் ஹைலைட் எதுவும் போடலை.